வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி 2026ஆம் வருஷம் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள வாரம். இந்த மாத கடைசியும் அடுத்த மாத ஆரம்பமோ அடுத்த வருஷத்துடைய ஆரம்பமாகவும் அது அமையிறது. மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிறப்பான வாரம். என்ன காரணம்? முக்கியமான பிளானட்ஸ் எல்லாமே 9ஆம் வீட்டில் இருக்கிறது. அப்போ 9ஆம் வீட்டில் இருக்கும்போது என்னென்னா, நினைத்ததும் நடக்கும், நினைக்காததும் நடக்கும். எதிர்பாராத விஷயங்கள் ஆனால் நல்ல விஷயங்களாக நடக்கும். ஏன்னா 9 என்பது தெய்வத்தின் இருப்பிடம், பாக்யஸ்தானம்னு பேர். அந்த பாக்யாதிபதியான குரு 3ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்துல இந்த பிளானட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கிறது ரொம்ப விசேஷம்தான். இந்த மாத தொடக்கத்தில் கொஞ்சம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெடுபிடி அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வாரம் செல்ல செல்ல எப்படி இருக்குது, ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்குது. சில லாபம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. அப்போ இன்ஷார்ட் சொன்னால் இந்த வருட முடிவு அடுத்த வருட தொடக்கம் மிக சிறப்பாக உங்களுக்கு அமையிறது. பல நன்மைகள் நடக்கிறது. பல முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். மனசில் பரிபூர்ண சந்தோஷம் நிலவும். அப்போ த ஸ்டார்ட் ஆஃப் த இயர் ஹாப்பி நியூ இயர்னு கத்துறீங்கல்ல, அடி வயத்தில் கத்துவீங்க. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸும் சந்தோஷமும் உங்களிடம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.